அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சாப்பிட்டோன்னே வயிறு உபசம் ஆயிடுறது, சரியா மோஷன் போகிறது இல்லை காலையில். சம்டைம்ஸ் காஃபி டீ குடித்த உடனே எனக்கு மோஷன் போகணும் போல் ஒரு உணர்வு, இம்மீடியட்டாக போகணும். சில சமயங்களில் டயரியா கூட உருவாகுது. அடிக்கடி ஏப்பம் வர்றது, வயிற்றில் நிறைய கேஸ் ஃபார்மேஷன் ஆகிறது. இதனால் என்னோட மனநிலையும் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியும் சரியாக இல்லை. ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனோ காய்ச்சலோ வந்தது அப்படின்னா முதல்ல எங்கள் வீட்டில் எனக்கு தான் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது அப்படின்னா உங்களுடைய வயிறு தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம். ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய நபர் இந்த ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி சொல்லிகிட்ருக்காங்க. டாக்டர், ஏதாவது ஆயிலி ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்டேன், மெயினாக நெய் சேர்த்ததோ இல்லை எண்ணெயில் பொரிச்ச உணவுகளோ நான் சாப்பிட்டேன், இல்லை கொஞ்சம் காரமான உணவுகள்லாம் சாப்பிட்டேன்னா எனக்கு சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது. அதுவும் நைட் நேரத்தில் அடிக்கடி எனக்கு செஸ்ட் பெயின் வர மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படின்னா உங்களுடைய செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம ஜடராக்கினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த செரிமான சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனநிலையும் அது பாதிக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அது பாதிக்கும். நம்ம குடலில் கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் அளவுக்கு பாக்டீரியாஸ் இருக்குது. இதில் 50 கோடி அளவுக்கு நரம்பு இணைப்புகள் இருக்குது. இதை தனியாக என்ட்ரிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னே சொல்லும். நம்ம மூளையிலேருந்து தகவல் நம்ம வயிற்றுக்கு வரதை விட நம்ம வயிற்றுலேருந்து தான் நிறைய தகவல் நமக்கு மூளைக்கு போகுது. அதனால தான் நீங்கள் சரியில்லாத ஒரு உணவை சாப்பிடும் பொழுது சரியான இரவு தூக்கம் இல்லை. இல்லை நீங்கள் அடிக்கடி டீ காஃபி குடிக்கிற நபராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சரும் உங்களுக்கு இருக்கும். அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் அதிகமாக கோபம் வரக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும். வயிற்றில் தொடர்ந்து கேஸ் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வயிறோட ஒரு ஆரோக்கியம் தான் உங்கள் உடலோட மொத்த ஆரோக்கியமும் கூட. ஸோ வயிற்றில் பிரச்சனை வந்தது அப்படின்னா நமக்கு மெயினாக மனநிலையில் மாற்றம் இருக்கும். ஏன்னா 90% செரட்டோனின் நம்ம வயிற்று பகுதியில் தான் சுரக்குது. அதனால தான் நமக்கு மனநிலையிலையும் மாற்றம் உண்டாகுது. 75% நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்ம குடலை சார்ந்து தான் இருக்குது. நம்ம குடலை சுற்றி இந்த மாற்றங்கள் வந்தது அப்படின்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியிலையும் மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் குடல் முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போது நம்ம உடம்புக்கு தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜன், அதே மாதிரி கார்டிசால், இதெல்லாம் உடம்பு உபயோகப்படுத்தி உடம்பை விட்டு வெளியேற்றணும்னு நினைக்கும் போது குடலில் இருக்கக்கூடிய சில கெட்ட பாக்டீரியாஸ் அதை திருப்பியும் அப்சர்வ் பண்ணி நம்ம உடம்புக்கு கொண்டு வந்துடும். ஸோ அதனால தான் இந்த ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் வர்றது, அதே மாதிரி கார்டிசால் லெவலில் மாற்றங்கள் வர்றது எல்லாமே செரிமான கோளாறுகளோட தொடர்புடையதாக இருக்குது. அதே போல் பாடியில் ஒரு இன்ஃப்ளமேஷன் தொடர்ந்து இருக்கும். நிறைய பேர் இந்த செரிமான கோளாறு இருக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவாங்க. நிறைய அலர்ஜிஸும் அவங்களுக்கு இருக்கும். இதற்கான ரீசன் அவங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் உருவாகிறதும் முக்கியமான காரணமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வாதம் சார்ந்த பிரச்சனைகள், முடக்குவாதம், அதே மாதிரி மூட்டுகளில் வலி உண்டாகிறது, இது மாதிரி நிறைய ஆட்டோ இம்யூன் டிசார்டர் குடல்லேருந்து தான் உருவாகுது அப்படிங்கிறத மருத்துவ அறிக்கைகள் நிரூபிச்சிருக்கு. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் அதை முன்னாடியே சொல்லிட்டாங்க. வயிற்றில் உண்டாகக்கூடிய ஆமம் எப்போ உங்களுடைய ஜடராக்கினி, அதாவது வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த டைஜஸ்டிவ் ஃபயர் உங்களுக்கு கம்மியாகுதோ அப்போ உணவு சரியாக செரிக்காது. அது உடலில் ஆமமாக தேங்க ஆரம்பிக்கும் பொழுது உடல் முழுவதுமாக பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது உங்களுடைய குடலை முதல்ல சரி பண்ணும். அதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும்? திரிஃபலா எடுத்துக்கிறது நல்லது. நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு திரிஃபலா சூர்ணம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கலையும் சரி செய்யும், வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் இது வெளியேற்றும், அந்த குடல் சுவர்களையும் இது பலப்படுத்தும். ரெண்டாவது, மாதுளை அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த மாதுளையில் இருக்கக்கூடிய பியூனிகால்ங்கிற வேதிப்பொருள் உங்கள் குடலில் அக்கர்மேன்சியா மியூசிஃபலான்கிற ஒரு நல்ல பாக்டீரியாவோட அளவை அதிகப்படுத்துது. இது குடல் சுவர்களை ரிப்பேர் பண்ணக்கூடியது. அங்கே இந்த டைட் ஜங்ஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு லீக்கி கட் வராமல் இருக்கும். உடம்பு வெயிட்டை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவதாக வில்வம் எடுத்துக்கோங்க. இந்த வில்வம் அப்படிங்கிறது பித்தத்தை குறைக்கக்கூடியது, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது. எப்படின்னா நம்ம குடலில் நல்ல செரிமான சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதன் மூலமாக இந்த வில்வம் அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்களை செய்யும். ஸோ மெயினாக
அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவுப் பொருட்களெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே போல் மோர் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கோங்க, வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க, சீரகம் வந்து எடுத்துக்கோங்க. இந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே உங்களுடைய செரிமான சக்தியை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணும். பட் தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் மெத்தடையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரீசெண்டாக வந்த ஒரு பெண், டாக்டர் எனக்கு வயிறு உப்புசம் வந்து இருக்குது, அதே மாதிரி சரியாக உணவு செரிமானம் மாட்டேங்குது, ஒரு கேஸ்ட்ரோ டாக்டர்கிட்ட போனோன்னா உடனே எனக்கு வந்து அந்த அமிலத்தை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் வந்து கொடுத்தாங்க, அதுலேயும் எனக்கு சரியாகலை. அடுத்து இன்னொரு இஎன்டி டாக்டர்கிட்ட நான் போனேன். ஸோ அப்போ எனக்கு வந்து ஜிஆர்டி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. பட் அதில் எனக்கு சரியாகலை. அடுத்து இன்னொரு டாக்டர்கிட்ட நான் போனேன், எனக்கு ஐபிஎஸ் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் லிவர் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன தான் பிரச்சனை, ஆனால் இது எல்லாமே சேர்ந்து இருக்குது. மெயினாக உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் சரியில்லாததான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். உங்கள் கல்லீரலும் பாதிக்கப்படும், உங்களுக்கு ஐபிஎஸ் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்கலாம், அசிடிட்டியோ இல்லை வந்து ஜிஆர்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கலாம். இது எல்லாமே உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து நல்ல பாக்டீரியாவாக இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது. ஸோ மெயினாக இந்த லாக்டோபேசிலஸ் வந்து அதிகமாக நமக்கு இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடியா வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஃபெர்மிக்யூட்டஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஃபெர்மிக்யூட்டஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அதிகமாக இருந்தது, அதனுடைய ரேஷியோ பார்த்திங்கன்னா 3:1 ரேஷியோவில் வந்து இருக்கணும். ஆனால் அது வந்து 10:1 ரேஷியோவில் வந்து இருந்தது அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய கொஞ்சம் உணவுலேருந்து நிறைய எனர்ஜியை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணுவீங்க. அதனால் உடம்பு வெயிட் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ அப்போது ஒரு முறை கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அன்னைக்கு நீங்கள் மோர் எடுத்துக்கும் போது மோரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ், அந்த லாக்டோபேசிலஸ் வந்து உங்கள் குடலில் ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். அதே போல் நீங்கள் திரிஃபலா சூர்ணமும் வந்து எடுத்துக்கலாம், டீடாக்ஸ் சூர்ணமும் வந்து எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து மேனேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கும், அதன் மூலமாக உங்களுடைய மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குடல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கும் போது உங்களுடைய குடல் வந்து ஆரோக்கியமாக வந்து இருக்கும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு மனதும் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா மானசா வகையான கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கலாம். குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரூட் காஸ் என்ன, அதை எப்படி சரி பண்ணுறது, டீடாக்ஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ரொம்ப நாளாக இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்காக வெறும் மாத்திரைகளை மட்டும் எடுத்துகிட்டு எப்போவுமே என்னால் ஆயிலி ஃபுட் சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள். ஸோ இதே போன்ற இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.